Who gets more DMs for fans? Arjun. ஆனா செட்ல சமாளிக்கிறது எப்படிங்க நீங்க? இல்லங்க எனக்கு வரும் வராதுன்னு சொல்லல. ஆனா உங்களுக்கு வரும். எத்தனை மேரேஜ் ப்ரப்போஸ் வந்திருக்கு? இல்ல அர்ஜுன் தான். என்ன எதுக்கத்தால அர்ஜுன் இருக்கீங்க? சொல்றேன் இருப்பா. கண்டிப்பா உங்களுக்கு தான் வந்திருக்கும். ஆமா கண்டிப்பா உங்களுக்கு தான் உங்களுக்கு வந்திருக்கும். தான். Be honest. யாரோ ஜாதகம் அனுப்பிருக்காங்களா உங்களுக்கு? அப்படிலாம் இல்ல. கல்யாணம் பண்ணிக்கிறத சொல்லிருங்க. எனக்கு இவங்க இப்ப கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டாங்க. இவங்களுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. யாராச்சும் நிஜமா அர்ஜுனுக்கு பொண்ணு பாக்குறாங்க. இது மேட்ரிமோனி 6 அடி உயரம் 6 அடி பையனை கல்யாணம் பண்ணிக்கோங்க. எப்படி இப்படி பொண்ணு பார்க்கலாம்? நல்ல லாயலா இருந்தா ஓகே தானே? அது மட்டும் தான். லாயலா இருந்தா எல்லா பசங்களும் ஓகே தானே? அதான். ஓ அப்ப ஒட்டுமொத்த பெண்களையும் வந்து பெண்கள் இல்ல நார்மலாவே சொல்றேன். பயங்கரமா கேக்குறாரு. நான் என்ன பண்ண அவரு பாருங்க அவரு கேக்குறது. பசங்க வந்து இந்த வீடு கட்டணும். ஏன் பொண்ணுங்களுக்கும் இருக்கு. பொண்ணுங்க வந்து நீங்க உங்க அப்பா அம்மா வீடு இருக்கும். அப்பா அம்மா வீடு கட்டணும். அப்படி கிடையாது. எனக்கும் தான் எனக்கு அப்படி எல்லாம் கிடையாது. என் பசங்க மட்டும் தான் அப்படி இருப்பாங்களா? பொண்ணுங்களும் அப்படி இருப்பாங்க. என்ன ப்ரோ ரெண்டு சைடும் என்ன பண்றீங்க? இல்லங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அப்படியே மாட்டாங்க. மாறிட்டாங்களா இல்ல இருக்காங்க. நீங்க பாத்துக்க மாட்டீங்க மேபி. பொய்யான ஆட்கள் பாத்துப்பீங்க நீங்க. இந்த மாதிரி ரிவெஞ்ச் நடந்துருக்கா? உங்க மேலதான் தப்பு. சரி ஓகே சாரி டயலாக் யார் அதிகமா மறப்பான்? ப்ரோ உங்க நிலைமை புரியுது ப்ரோ. என்னையும் சாரி கேட்க வச்சாங்கன்னா வந்து 2 வருஷம் அப்படின்ற மாதிரி நீங்க பேசுறது நான் அப்படி எடுத்துறேன். யார் அதிக கிரிஞ்ச்? நான் கிரிஞ்சா? நான் எதுவுமே சொல்லுங்க. எம்மா பார்க்கலன்னு செஞ்சேன். டார்லிங் சோலார் 20,500 முன்பணத்தில் இப்பொழுது சோலார் மூலம் இலவச மின்சாரம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இங்கே சுவைக்கும் ஒவ்வொரு சுவையும் உங்கள் பாரம்பரியத்தை நினைவூட்டும். ஆலடிப்பட்டியா நலனும் நற்சுவையும் 65க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். Who gets more DMs for fans? யாருக்கு வந்து யாருக்கு அதிகமா மெசேஜ் வந்திருக்கு? அர்ஜுன் உண்மையா சொல்லுங்க. உண்மையா சொல்றேன். சொன்னாங்கல்ல ஜெனுயினா பேசுவாங்க அப்படினா நான் ஜெனுயினா தான் சொல்றேன். அர்ஜுன் இல்லங்க எனக்கு வரும் வராதுன்னு சொல்லல. ஆனா உங்களுக்கு வரும். தீபக் சார் நீங்க வருமா வரலையான்னு கேக்கலல. நீங்க யாருக்கு நிறைய அதிகமா வருது? அர்ஜுன் தான். ஓகே. யாருக்கு அதிகமா வந்து இந்த கப்பிள் ரீல்ஸ்லாம் பண்ணி டாக் பண்ணுவாங்க? டாக் பண்றது 2 பேரும் ஒண்ணா தான் டாக் பண்றது. இல்ல அர்ஜுன் தான். எந்த டாக் பண்றது? என்ன எதுக்கத்தால அர்ஜுன் இருக்கீங்க? நான் சப்போர்ட் வரேன் ப்ரோ. ஏன்னா நான் நிறைய டாக் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாரும் என்ன டாக் பண்ண முடியாது. இவர் வந்து ஓபனா வச்சிருக்காரு. இப்போ ஃபேன்ஸ் சொல்ல தாங்க முடியாம நீங்க வந்து அதுக்காக நான் ஆஃப் பண்ணி வைக்கல. தேவையில்லாத நிறைய கண்டென்ட்ல டாக் ஆகுது. எத்தனை மேரேஜ் ப்ரப்போஸ் வந்திருக்கு? ரெண்டுத்துக்கு யாருக்கு அதிகமா மேரேஜ் ப்ரப்போஸ்? கண்டிப்பா உங்களுக்கு தான் வந்திருக்குங்க. ஆமா கண்டிப்பா உங்களுக்கு தான். Be honest அவ்வளவுதான். உங்களுக்கு எந்த மாதிரி மேரேஜ் ப்ரப்போஸ் வந்திருக்கு உங்களுக்கு? யாரோ ஜாதகம் அனுப்பிருக்காங்களா உங்களுக்கு? அப்படிலாம் இல்ல. கல்யாணம் பண்ணிக்கிறத சொல்லிருக்காங்க. எனக்கு இன்ட்ரஸ்ட் இருந்தா ஓகே இல்லனோ. நீ என்ன சொன்னீங்க? இன்ட்ரஸ்ட் நோன்ட்டீங்க. பாய் ஃப்ரெண்ட் சொல்லி கட் பண்ணீங்களா இல்ல எப்படி? இல்ல அப்பலாம் யாருமே இல்ல. எனக்கு இப்ப இன்ட்ரஸ்ட் இல்ல. இன்ட்ரஸ்ட் இருக்கப்போ இவங்க இப்ப கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டாங்க. கொஞ்சம் நல்லாவே டைம் இருக்கும். பாய் ஃப்ரெண்ட் இல்ல எதுவுமே இல்ல. ஜாலியா இவங்க இப்போ இவங்களுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. யாராச்சும் எப்படிப்பட்ட பொண்ணா பார்க்கலாம் சொல்லுங்க. ஆமா நிஜமா அர்ஜுனுக்கு பொண்ணு பாக்குறாங்க. இல்லங்க யாராச்சும் உண்மையா லவ் பண்றீங்க அர்ஜுனா நல்ல பையன். இது மேட்ரிமோனி 6 அடி உயரம் 6 அடி பையனை கல்யாணம் பண்ணிக்கோங்க. எப்படிப்பட்ட பொண்ணு பார்க்கலாம்? சார்கேஸ்க்கு வந்து அவர் வந்து அது அவர்தான் சொல்லுங்க. எனக்கு ஆக்சுவலி அந்த நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேக்குறாரு. நானா எப்படி பொண்ணா உண்மையான பொண்ணு இருக்கணும். உண்மை லாயலா இருக்கணும். இப்படிதான் இருக்கணும்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாங்க. அதுதான் அவ்வளவுதான். நல்ல லாயலா இருந்தா ஓகே தானே? அது மட்டும் தான். லாயலா இருந்தா எல்லா பசங்களும் ஓகே தானே? அதான் ஓகே தான். அதே இப்ப பெரிய விஷயமா இருக்குல்ல. ஓ அப்ப ஒட்டுமொத்த பெண்களையும் வந்து பெண்கள் இல்ல நார்மலாவே இப்போ ஒரு லவ்லே லாயல். இப்ப நானுமே சொல்றேன். பயங்கரமா கேக்குறாரு. நான் என்ன பண்ண அவரு பாருங்க அவரு கேக்குறது. இப்ப அந்த உண்மை எங்குமே இல்லல்ல. அப்படி சொல்றேன். பொதுவா நான் பெண்கள் ஆண்கள் இல்ல உண்மை இருக்கு. ரொம்ப ரேர் இருக்கு. அதாவது நிறைய பொய்யான ஆளுகளை வந்து நீங்க பாத்துருக்கீங்க, சந்திச்சிருக்கீங்க இல்லையே? உண்மையான ஆளுகளும் பாத்துருக்கேன். அடுத்து கேட்டு போறேன். ஓகே உங்களுக்கு எப்படி நீ சொல்லுங்க எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு ஆசைப்படுறீங்க? ஏங்க அந்த மாதிரி தோணுது எனக்கு. இவங்க சொல்ற மாதிரி இப்ப பொண்ணு பாக்குறாங்கன்னு இல்லைங்க. அவங்க வந்துட்டு 2-3 வருஷம் கழிச்சு 2-3 வருஷம் கழிச்சு பண்றாங்க. நிக்க போறாங்க. இது வெளியில எல்லாம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான். வீட்டுல செருப்பு கழட்டி அடிப்பாங்க. நீ உங்களுக்கு எப்படி ஒரு பையன்? இவர் என்ன சொன்னாரு? ஜெனியூனா பேசுவாங்க. உள்ள பொண்ணு பாக்குறாங்களா இல்ல? இல்ல
பார்க்க ஆரம்பிச்சாங்க இல்லன்னு சொல்ல. நான் வந்து இப்ப இதெல்லாம் சாதிச்சுட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு அட்லீஸ்ட் சில்வர் ஸ்கிரீன்ல மூஞ்சி பார்க்கணும். ஆமா இல்ல வந்து பசங்க வந்து இந்த வீடு கட்டணும் உங்களுக்கு இது நிறைய இருக்குங்க. ஆமா பொண்ணுங்களுக்கும் இருக்கு. இப்பதாங்க கொஞ்சம் ஏதாச்சும் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்க அப்பா அம்மா வீடு இருக்கும். அப்பா அம்மா வீடு கட்டணும். அப்படி கிடையாது. எனக்கும் தான் அப்படிலாம் கிடையாது. எனக்கும் ஒரு வீடு கட்டணும். ஏன் பொண்ணுங்க மட்டும் தான் பசங்க மட்டும் தான் அப்படி இருப்பாங்களா? பொண்ணுங்களும் அப்படி இருப்பாங்க. கரெக்ட் தான். ஆனா நாங்க வந்து பசங்க வந்து வரப்போற பொண்ணு நல்லா பாத்துக்கணும். நான் வரப்போற பையன் நல்லா பாத்துப்பேன். நாங்க வேலைக்கு போகாம சும்மா இருப்பீங்களா? இருப்பேன். அப்படிங்களா? சரி நீங்க இருந்துக்கோங்க. இல்லங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அப்படியே மாட்டாங்க. நிறைய பேர் இருக்காங்க. மாறிட்டாங்களா இல்ல இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க கேட்டகரியில இருப்பாங்க. நீங்க பாத்துக்க மாட்டீங்க மேபி. எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் அப்படி இருக்காங்க. பாத்துக்கீங்க நீங்க. இந்த மாதிரி ரிவெஞ்ச் நடந்துருக்கா நிறைய? ஆக்சுவலி நான் வந்து கர்மா ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். அதனால நீங்க என்ன பேசவே வர மாட்டாங்க. ஹோல்ட் பண்ணு. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல ரீனா பண்ண மாட்டேன்னு சொல்லி அது எனக்கு பயம் வந்துருச்சு. நம்ம சொல்ற வார்த்தையை வந்து நான் ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். ஆனா ஒன்னு சந்தோஷப்படணும். அவங்க ஏதாச்சும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷர்ட் நல்லா இருக்கு, செப்பல் நல்லா இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லி இருந்தாங்கன்னா நீங்க பாத்து இருக்கணும். போயிரும் போயிரும். இது வந்து நீங்க தீபக் சார் இருக்காரு இல்லையா, நீங்க அவர்கிட்ட நீங்க கேட்டிருக்கணும் அவரோட எவ்வளவு ஷூ போயிருக்கு. காரு ஒரு கார் வாங்கியிருந்தாரு. கார் நல்லா இருக்குன்னு சொன்னால ஒரு நாய் கடிச்சு வச்சிருக்கு. பிராண்டி வச்சிருக்கும் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. கடிச்சு வச்சிருந்துச்சு. போயிரும் 2 நாள்ல போயிருச்சுன்னா இவ்வளவு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது நான் டக்குனு மெசேஜ் அனுப்புவேன், போட்டோ எடுத்து அனுப்புவீங்க பாருங்க என்னாச்சுன்னு. அப்படி நடக்குமா உண்மையாவே? இப்ப கூட நடந்துச்சு. அந்த கிளாஸ் நல்லா இருக்குன்னு சொன்னாரு தீபக் சாரோட கிளாஸ் போச்சு. ஏன் அப்ப எதுக்கு நல்லா இருக்கு நீங்க? இல்ல ஆக்சுவலி நல்லதா சொல்லுவேன். நேத்து தான் வாங்கிட்டு வந்தேன். அது அந்த சிச்சுவேஷன்ல அது பீற நிலைமையில இருந்திருக்கும். அப்ப போய் நான் சொல்லிருப்பேன், அது பெஞ்சிருச்சு. அதுக்கு எனக்கும் நீங்க தான் கர்மா. புது செப்பல் புது ஷூ பியர் நிலைமையில இருக்கும். பாப்போம். இப்ப நான் இந்த ஸ்லிப்பர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிருக்கேன். நீங்க டெஸ்ட் பண்றதுக்கு ஏன் செப்பல் கேட்டா? பாப்போம். இதுக்கு ஆன்சர் எனக்கு தெரியும். ஜெலஸ் ஆயிருக்கீங்களா கோஸ்டார பார்த்து? கொஞ்சம் டெஃபினெட்லி இல்ல. சந்தோஷம் தான் படுவோம். ஒரு கோஸ்டாரோட சீன் நல்லா வந்திருக்குன்னா சந்தோஷம் தான் படுவோம். அது ஒரு சீன் நல்லா வந்துன்னா மாத்தி மாத்தி கூப்பிட்டு கூட சொல்லுவோம். இந்த மாதிரி சூப்பரா பண்ணிருக்கீங்க, செமையா பண்ணிருக்கீங்க, நல்லா பண்ணிருக்கீங்கறது எல்லாரும் சொல்லுவோம். மனசால சீனை பார்த்து நீ வந்து அதிகமா பாராட்டுனது ஒரு ஆக்டர் சூப்பரா பண்ணிருக்க அப்படினா எனக்கு வந்து ராக்கி வந்து சூப்பரா போறாருன்னு சொல்லிருங்க. சொல்லுங்க. எனக்கு நான் ஒரு சீன்ல இப்போ ரிலீஸ் ஆன சீன், இது எப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓகே 99th எபிசோட்ல நானு அசோக் விஜய் சார் 3 பேரும் பேசிட்டு இருக்கோம். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் விஜய் சார் என்கிட்ட வந்துட்டு நர்ஸ் ரெடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டயலாக் தான். அந்த டயலாக் முடிச்சு அவர் சொன்ன விதம் எனக்கு அப்படியே புல் அடிச்சது. ஷார்ட் கட்டுன்னு சொன்னோன்னு அவர்கிட்ட போய் காண சார் பாருங்க சார் புல் அடிச்சு நீங்க சொன்னதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப இன்டென்ஸா இருந்துச்சு சார். செம்மையா பேசினார் அவர். ஸோ இந்த மாதிரி தான் யாராச்சும் ஒரு சீன் நல்லா இருந்துச்சுன்னா மாதி மாதிரி நாங்க இது பொறாமப்பட்டதே இல்லைங்க. யாருமே இல்லை. எல்லாருமே யங்ஸ்டரா இருக்கனால அது சேர்ந்து வளர்றதுனால உங்களுக்கு எதுவுமே அது நல்லா சொல்றாரு. எனர்ஜி நல்லா சொல்றாரு. பாசிட்டிவா சொன்னாரு. நீங்க பிரஸ் மீட் மாதிரி ஆயிட்டீங்க. அப்படி டியூன் ஆயிட்டீங்க. ஓகே உங்க மேல தான் தப்பு. சரி ஓகே சாரி ஓகே பரவாயில்ல. டயலாக் யார் அதிகமா மறப்பான்? உங்க நிலைமை புரியுது ப்ரோ. என்னையும் சாரி கேட்க வந்து எத்தனை பேர் 2 வருஷம் அப்படின்ற மாதிரி பாரு பேருக்கு எனக்கு பயங்கரமா இது வரைக்கும் வேற என்கிட்ட சாரி கேட்டுக்காங்க. அப்பெல்லாம் யாரையும் சாரி கேட்கலாம் விட மாட்டேன். நீங்க சும்மா சொல்லிட்டீங்க. பழகுன half an hourலயே உங்களுக்கு சாரி கேட்க வச்சீங்க. அப்பெல்லாம் நீங்க ஒரு பதட்டத்துல இருக்கீங்க. நீங்க வந்து அப்படி நினைக்கிறீங்க. சும்மா நார்மலா ஃப்ரீயா இருங்க. ஓகே டன் நான் ஃப்ரீயா இருக்கேன். ஓகே டயலாக் யார் அதிகமா மறப்பா? யாருமே மறக்க மாட்டோம் அதானே? Okay. See, at times we do forget. Being an artist, எல்லாரும் எல்லா டயலாகுமே ஞாபகம் வச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே நடக்கிறது தான். பட் தென் ரெகுலரா எல்லாருமே ப்ரிப்பேர் ஆயிதான் வருவோம். அந்த இடத்துல இப்ப நம்ம ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கோம், டக்குன்னு வந்துச்சுன்னா கட் ஆயிட்டு திருப்பி ஒன் பண்ணுவோம். அப்படிதான் நடக்குமே தவிர இல்ல ரெகுலரா அந்த மாதிரி நடந்தது இல்லைங்க. டு பி ஆனஸ்ட் செட்ல ரெகுலரா யாருக்கும் நடந்தது இல்ல. ப்ரிப்பேரா தான் வருவோம். பட் தென் things do happen. யாராச்சும் மறக்கறாங்க. நானும் மறந்துருக்கேன். பட் தென் things do happen. So yeah. Okay, super. யார் வந்து அதிகமா ரெடி ஆவா ஒரு சீன் எடுக்க போறாங்க அப்படின்னா? சாரி இது நான் ரெடி ஆவார் இந்த சென்ஸ். இப்போ கேமராலாம் ரெடி ஆயிடுச்சு. ரோலிங் சொல்றதுக்கு முன்னாடி அப்பதான் வந்து லைக் ஹேர் பியர்டு எல்லாமே வந்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுவாரு. ரெடி ஆயிட்டாடா ஓகே இல்ல. டு பி ஆனஸ்ட் அதான் நான் மேக்கப் போடவே மாட்டேங்க. ஸோ ஷார்ட்ல இப்போ அர்ஜுன் எப்படி இருப்பான், நல்லா ப்ராப்பரா க்ரூம்டா இருக்கும். அந்த ஒரு தாட் தான் எனக்கு போகுமே தவிர ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து அர்ஜுன் கண்டுக்கவே மாட்டான். சும்மா எப்படி இருந்தாலும் பரவாயில்ல சொல்லி நான் வந்துடுவேன். இதுல சிஓ ஆனதுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் கொஞ்சம் க்ரூம்டா இருக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். அது தப்பா போயிடுச்சு. இல்ல இல்ல ஓகே ஓகே. நீ அவங்களுக்கு தெரிஞ்சு உங்க பெஸ்ட் அட்வைஸ் சண்டைக்கு போகாதீங்க ப்ரோ.
இல்லங்க நல்ல விஷயமா நீங்க என்ன எப்படி தெரியுமா இப்போ ப்ரொஜெக்ட் பண்றீங்க? நல்ல விதமா சொன்னீங்க. சாரி கேக்க வச்சிட்டா சண்டைக்கு எனக்கு ஒரு டவுட், பிக் பாஸ் நீங்க போறத ரூம் வந்துச்சுல. ஆமா நீங்க அந்த மீம்ல போய் நான் கமெண்ட் பண்ணிட்டேன். அது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தெரியுமா? அப்படியா? ஓகே. நீ போனா வந்து நான் போக மாட்டேன். இல்ல ஒரு வேளை கூப்பிடுறாங்க. போவே மாட்டேன். ஒரு வேளை ஒரு வேளை கூட ஆப்ஷனே கிடையாது. 1 டேக்கு 1 lakh கோடி ரூபாய் கொடுத்தாலும் போடுமா? ஏன் என்ன செய்ய பிக் பாஸ் வந்து அவ்வளவு வெறுக்குறீங்க? வெறுக்கல. எனக்கு அந்த ஷோல எனக்கு செட் ஆகாது. எனக்கு செட் ஆகாது. ஓகே. யார் அதிகமா வந்து காமெடி பண்ணுவாங்க டைரக்டர்? சூப்பரா வந்து பண்ணிருக்கீங்க. அப்படிதான் போட்டுருக்கீங்க. சூப்பரா வந்து பண்றீங்க. அப்படியா? உண்மையா சொல்லு. இவங்க நிறைய அவங்க செல்லப்பிள்ளை. செல்லப்பிள்ளை எல்லாருமே டைரக்டர்ஸ்க்கு ஓகே. அவர் சொன்னார்ல தீபா நீ விளையாட்டு கூட சொல்லிடுற தீபா அப்படின்னார்ல. அப்ப செல்லப்பிள்ளை நீங்க என்ன இருப்பீங்க? அப்படி எல்லாம் கிடையாது. எல்லாருமே டைரக்டர்ஸோட இதுதான். யார் வந்து அதிகமா ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணுவாங்க உங்க 2 பேர்ல? ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணி வந்து செப்ட்ல ஆர்டர் பண்ணி செப்ட் வந்து வந்துட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்படி ரெண்டு பேருமே கிடையாது. ஓகே. அப்ப இதுக்கு ஸ்நாக்ஸ் வந்து ப்ரொடக்ஷன்ல அதிகமா சாப்பிடுறது ஃபுட் யாரு அந்த மாதிரி? சாப்பிடுறாள் நான் தான். பயங்கரமா சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பாடுனா. எனக்கு தெரிஞ்சது செட்லயே நான் தான் நல்லா சாப்பிடுவேன். நானும் ஷாம்னா நல்லா சாப்பிடுவாரு. ஆர்டிஸ்ட் சர்வா கம்மியா தான் சாப்பிடுவாரு. ரொம்ப கம்மியா தான் சாப்பிடுவாரு. எனக்கு தெரியும் ஆர்டிஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா நான் நல்லாவே சாப்பிடுவேன். தீனி பண்றாங்க. சென்னையில வந்து உங்களுக்கு பிடிச்ச கடை என்ன கடை? எனக்கு பெருசா தெரியாதுங்க. இல்ல பிடிச்ச ஃபுட் என்ன ஃபுட் நல்லா இருக்கும் அப்படின்னா வந்து இல்ல அதான் எனக்கு உண்மையிலுமே நான் சென்னை பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணதே இல்ல. இல்ல சென்னைன்னு கேக்கல. உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்? வீடு சாப்பாடு, அம்மா சாப்பாடு. அம்மா சாப்பாடு எது வந்து எல்லாமே அம்மா என்ன சமைச்சாலும் எல்லாமே செமையா இருக்கும். நான் இப்ப கூட சொல்றேன், நீங்க என்னைக்காச்சும் ஃப்ரீ ஆனீங்கன்னா வீட்டுக்கு வாங்க, அம்மா சாப்பாடு சாப்பிடுங்க. அப்ப நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா. இப்ப கோயம்புத்தூர் வரஞ்சா நீங்க எப்ப வரீங்க சொல்லுங்க, அம்மாவை இங்க வர சொல்லிடுறேன். அப்பப்ப இங்க வந்துட்டு தான் இருக்காங்க. வீட்டுக்கு அம்மா வரும்போது சொல்லிட்டு நீங்க வாங்க. ஓகே கண்டிப்பா நான் சாப்பிட்டு வரேன் ப்ரோ. இந்த கேள்வி கேக்குறாங்களா உங்ககிட்ட? உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் என்ன ஃபுட்? பயந்துட்டு. உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் என்ன ஃபுட்? எனக்கு புளி சாதம் பிடிக்கும். அப்புறம் பிரியாணி பிடிக்கும். அப்புறம் தயிர் சாதம் பிடிக்கும். இறால் பிடிக்கும். எனக்கு எல்லாம் பிடிச்ச ஃபுட் தானே கேட்டீங்க. அப்ப பிடிச்ச ஃபுட் இவ்வளவு இருக்கே. நீங்க 1 சொல்ல 2 சொல்ல 3 சொல்ல சொல்லவே இல்லையே. நீங்க என்ன வேணா பண்ணுங்க. இப்படி போயிட்டு டேபிள் தூக்கிறீங்க என்ன பண்ணுங்க. நான் என்ன கேட்க போறேன்? ஓ யார் அதிகமா செல்ஃபி எடுப்பா? அப்ப என்ன வந்து ஒரு இது மாதிரி சொல்றீங்களா? எது மாதிரி? ராட்சசி அப்படி சொல்றீங்களா? சீ நான் அப்படி சொல்லுவேனாங்க. அப்புறம் டேபிள் தூக்கி அடிக்க சொல்றீங்க. ப்ரோ யார் அதிகமா செல்ஃபி எடுப்பீங்கன்றதுல நீங்க என்ன காரணம்? சும்மா செல்ஃப் லவ். நீ என்ன பண்ணா நான் திருப்பி கேட்பேனா? ஃபன்னியஸ்ட் பிடிஎஸ் வீடியோ இது. நீங்க 2 இடத்துல வந்து ஒரு ஃபன்னான பிடிஎஸ் வீடியோ. நாங்க தான் அது போட்டோம், இன்ஸ்டா ரீல்லே போட்டோம். அது ஒரு ரிகர்ஸ் பண்ணுவோம் ரீல். அந்த நாங்க ரீசன்ட்டா ரீல் போட்டுறோம். பிடிஎஸ் எங்களுக்குள்ள நடக்குற இந்த ஹைட் டால் கை ஷார்ட் ஹைட் இல்ல அந்த இது பாப்புல பிராக்டீஸ் பண்ணுவோம்ல. நீதான் சிஓ லூசு பைலே. அது பயங்கரமா ரொம்பவே பிடிச்சது எங்களுக்கு. ஸோ ஸ்டார்டிங்ல சீசன் 2 ஸ்டார்டிங்ல நானே உங்களை ஒரு வீடியோ எடுத்துருக்கோம். நீங்க இந்த மாதிரி நடிச்சு காட்டுறேன் லூசு பயலே அப்படின்லாம் சொல்லிட்டு நினைச்சேன். ஒரு நீ 2 மாறி மாறி நடிச்சு காமிச்சீங்களா? என்ன கண்டென்ட் அது? எனக்கு ஆக்சுவலி வந்து நான் அர்ஜுன் கிட்ட வந்து ஒரு இது பண்ணி காமிங்கன்னு சொல்லுவேன். அப்ப அவங்க வந்து கேமரா திருப்பி இப்ப நான் சொல்றதை நீங்க பண்ணும் சரிங்க அப்படிம்பாங்க. அப்புறம் அழுங்காமாங்க. அப்புறம் கோவப்படுவாங்க. அப்படி ஓகே ஸ்பாட் மாத்தி பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொன்னா அந்த ரீல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி யார் அதிகமா கலாச்சிப்பீங்க 2 இடத்துல? இவங்க என்ன கலாய்ச்சிப்பாங்க? இவங்க தான் என்ன கலாய்ப்பாங்க. நான் நம்பவே மாட்டேன். நான் நம்புறேன். நம்பிதான் நம்புறேங்க. அதானே எல்லாம். ஆமா நம்புனே. பாத்தீங்களா கலாய்க்கிறது யாருன்னு? உண்மையாவே நம்பனதான் காதுல கேட்டுச்சு. அவர் என்ன கலாய்ச்சாரு. யாரு கலாய்க்கிறாங்க? இவங்க தான் கலாய்க்கிறாரு. ஓகே டன். ஆமா நான் தான். ப்ரோ நீங்க தான் ப்ரோ. ஏன் ப்ரோ கலாய்க்கிறீங்க? நான் தான் கலாய்க்கிறேன். நான் தான். ஓகே டன். இப்போ செட்ல வந்து யார் அதிகமா கோவப்படுவா? நான் தான். என்ன இல்ல இவங்க கோவப்பட மாட்டாங்க, வருத்தப்படுவாங்க. ஆமா நிறைய உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பர்சனல் இது இருக்குன்னா டப்புன்னு தெரிஞ்சிடும் மூஞ்சில. ஆமா என் மூஞ்சில வந்து இப்ப நான் உருன்னு இருக்கேன்னா அது என் மூஞ்சிலே தெரிஞ்சிடும். தெரிஞ்சிடும் கிடையாது தெரியுது. அப்படி இல்ல அதேதான். இப்போ இப்ப ஏதாச்சும் ஒரு பர்சனல் ப்ராப்ளம் வேற ஏதாச்சும் ஒரு வெளியில ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னா பச்சையா மூஞ்சில தெரியும். போய் கேட்பேன் என்னாச்சுன்னு. சொல்ல மாட்டேன், அப்புறமா சொல்றேன் அப்படின்னா. இன்ன வரைக்கும் சொன்னதே இல்லை. நான் கேட்கதான் செஞ்சிருக்கேன். சொல்லியிருக்கீங்களா இல்லையா? சொல்லலையா? எப்ப சொல்லியிருக்கீங்க? எப்ப சொல்லியிருக்கீங்க? சரி வேற क्वेश्चन போலாம். யார் அதிகமா ஜெனரலா தான் நான் கேட்டேன். நான் பர்టిక్యులரா சொல்றேன். நீ என்ன சொன்னாலும் ஓகே. வேற क्वेश्चन போவா. அப்போ யார் அதிகமா கிரிஞ்ச்? நான் கிரிஞ்சா? நான் எதுவுமே சொல்லுங்க. எம்மா பார்க்கலன்னு செஞ்சேன். இல்ல யாருன்னா திருப்பி நீங்களும் தாங்க பாத்தீங்க. சூப்பர். சொல்லுங்க யார் அதிகமா? நான் தான். என்ன காரணம்? சும்மா பிடிக்கும், கிரிஞ்ச் பிடிக்கும். சரி ஓகே.
யாரு பூமர்? நான் தான். ஓகே வந்ததுக்கு நன்றி. அது நான் தான். தேங்க்யூ. அது நானே அது மாதிரி நான் தான். இது நீ வந்ததுக்கு நன்றி. அது தேங்க்யூ வெரி மச். நான் வந்து தன்யவாதம். Thank you so much. உங்களுக்காக வந்து ஒரு பொக்கே. Thank you. ஒரு பொக்கே தான் கொடுத்திருக்கீங்க. நான் 2 மாலை வாங்கிட்டு சொன்னேன், அதுக்கு பதிலா ஓகே. தேங்க்யூ Thank you so much. Thank you Galata and thank you everyone. டார்லிங் சோலார் 20,500 முன்பணத்தில் இப்பொழுது சோலார் மூலம் இலவச மின்சாரம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இங்கே சுவைக்கும் ஒவ்வொரு சுவையும் உங்கள் பாரம்பரியத்தை நினைவூட்டும் ஆலடிப்பட்டியார் நலனும் நற்சுவையும் 65க்கும் மேற்பட்ட கிளைகளுடன்